பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருவரும் சந்தித்து ஒரு பேட்டி எடுத்தாங்க. படப்பிடிப்பில் ஒரு பத்திரிகையில் வந்த நியூஸ் தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சூப்பர் ஸ்டாரும் கேட்குறாங்க, நீங்கள் மதுரையில் ஒரு படப்பிடிப்போட இதுக்கு வந்திருந்தீங்க, உங்களுக்கு பாதுகாவலனாக நான் அப்போ இருந்தேன் சார்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார்கிட்ட பேசுறது. ஓகே, நீங்களும் நானும் ஒரு படம் போடுற மாதிரி இருந்துச்சு, அந்த படத்தில் நீங்கள் ஏன் நடிக்கலை அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு உங்களுக்கு நான் தம்பியாக நடிக்க மாதிரி இருந்தது. டைரக்டர் என்னை கூப்பிட்டாங்க, நாங்களாம் பேசினோம், திரும்ப அதுக்கப்புறம் என்ன சார் கூப்பிடலை. ஓ அடுத்து நிச்சயமாக நம்ம ஒரு படம் பண்ணலாம், உங்களோட கரியரில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்மளோட இது என்னென்னா நல்ல வழியாக நடிக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும். அப்படியா, ஓகே விஜய் சூப்பர் விஜய், சரி இப்போ அடுத்து என்ன படம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏவிஎம் ஸ்டுடியோவில் உள்ள கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சூப்பர் ஸ்டார் இருவருமே பேட்டி எடுக்கும்போது பளபளப்பான அந்த ஒரு நினைவுகள் நமக்கு வரும்போது மிக ஒரு சந்தோஷம் அல்லவா. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு செயலை செய்யக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இரு துருவங்களுமே அன்று சந்தித்து பத்திரிகையில் பேசினது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். ஏன்னா பத்திரிகை என்பது தான் ஒரு விட்னஸ்ஸு. அன்றைய காலகட்டத்தில் ரஜினிகாந்த், கேப்டனும் மற்றும் பலரும் இருந்திருந்தாலும் இவங்களுக்குள்ளே அந்த பேட்டி எடுத்த அந்த பத்திரிகையில் நமக்கு நிமேலியா பத்திரிகையில் வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இன்று உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சூப்பர் ஸ்டார் இருவருமே நடந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான்.